கொலம்பியா யூனிவர்சிட்டியோட பாட திட்டத்தில் இந்த புத்தகம் இருக்குது. அவர் வந்து மற்ற மாணவர்கள்லாம் ஒரு இடத்துல உட்கார்றாங்க அப்படின்னா, அம்பேத்கருக்கு வந்து ஒரு தனி இடம், ஒரு சாக்கு பையை போட்டு அவர் அந்த வகுப்பறையில் கடைசியாக தான் உட்காரணும். கடைசியில் தான் வந்து அம்பேத்கருடைய அப்பா அவர்களுக்கே வந்து புரியும், இது வந்து இவரோட பிஏ தான் வந்து இதை பற்றி இவருக்கு இன்ஃபார்ம். இப்படியான தீண்டத்தகாதவர்கள் என்னென்ன கொடுமைகளை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத வந்து அம்பேத்கரோட வாழ்க்கை நிகழ்வாக வந்து இந்த புத்தகம் வந்து சொல்லுது. இன்னைக்கு வலதுசாரிகளும் கொண்டாடுகின்ற ஒரு தலைவராக இருக்கிறவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர் வந்து வாசிக்கணும், அவர் என்னதான் எழுதியிருக்காரு, என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு விருப்பம். ஆனால் அவர் எங்கேருந்து தொடங்குறது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எழுதியிருப்பாரா, புரியாத மொழியில் எழுதியிருப்பாரா, ரொம்ப பெரிய ஆங்கில வார்த்தைகள் ஜார்கன்ஸ்லாம் பயன்படுத்தி எழுதியிருப்பாரா அப்படிங்கிறலாம் சந்தேகம் இருக்கிறதுனால அவருடைய புத்தகங்கள் பக்கம் போகாமையும், அல்லது அவர் எழுதினது அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான், மற்ற புக்ஸ்லாம் அவர் எழுதலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாலேயோ அம்பேத்கரை நம்ம தொடர்ச்சியாக நெருங்கி அவர் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருப்போம். அப்படி அம்பேத்கரை வாசிக்கணும், அம்பேத்கரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யார் நினைச்சாலும் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நான் இந்த புத்தகத்தை சொல்லுவேன். வெயிட்டிங் ஃபார் அ விசா, தமிழில் விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த புத்தகம். அடிப்படையில் இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி புத்தகம். இதில் மொத்தம் 6 வாழ்க்கை நிகழ்வுகள் இருக்கும். அதில் 4 வந்து அம்பேத்கரோட வாழ்க்கையிலிருந்து நிகழ்ந்த விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி 2 சம்பவங்கள் அப்படிங்கிறது வந்து மற்ற ஒரு ஆசிரியர், அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிற ஒருத்தர், அவங்க 2 பேரும் சந்தித்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது. அடிப்படையில் விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னா, விசா அப்படின்னா என்ன சொல்லுவோம், எந்த விசாவுக்காக அவர் காத்திருக்காரு, வெளிநாட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரா அப்படின்னா எந்த நாட்டு விசா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்திய நாட்டு விசாவுக்காகத்தான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு அம்பேத்கர். இங்கே விசா அப்படிங்கிறது வந்து அதாவது எந்த வெளிநாடுகளுக்கு வேணால் பயணம் போய் எங்கே வேணால் ஒரு தீண்டத்தகாதவராக உலகத்தில் எந்த நாடுகளுக்கும் வேணால் போய் தங்கிக்கலாம், அங்கே இருக்கிற மக்களோட பழகிக்கலாம். ஆனால் இந்தியாவில் ஒரு தீண்டத்தகாத வகுப்பை சார்ந்த ஒருத்தர்னால ஊருக்குள்ளே போகிறதோ, ஊருக்குள்ளே இருக்கிற அந்த தங்கும் விடுதிகளில் தங்குறதோ, இல்லாட்டி ஒரு பொதுவான ஒரு குளமோ இல்லாட்டி ஒரு ஹோட்டலோ பயன்படுத்துறது அவ்வளோ சிம்பிளான விஷயமா அப்படின்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இப்போவே இப்படியான ஒரு சூழல். அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி பொது இடங்களில் ஒரு தீண்டத்தகாதவராக பொது சாலைகளில் போகிறது இதெல்லாம் வந்து இமேஜினே பண்ண முடியாது. அப்போது இந்திய நாட்டில் அந்த மாதிரியான பகுதிகளுக்கு செல்வதற்கான விசா எனக்கு தேவைப்படுது, அந்த விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு அம்பேத்கர் அவர்கள். அதுதான் விசா அப்படிங்கிறத ஒரு மெட்டஃபரா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் நான் சொன்னேன்ல 6 சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு. முதல் சாப்டர் வந்து ரொம்ப பெரும் தாக்கத்தை அவருக்கு ஒரு 9 வயசு இருக்கும், என்னோட வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினது இந்த சம்பவம் தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து அவர் ஒரு தீண்டத்தகாத வகுப்பில் பிறந்ததுனால இந்து மதம் வரையறுக்கிற வர்ணா அவர்ணா அப்படின்னு இருக்குல்ல, அப்போ அவர்ணா அப்படிங்கிறது தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிறத இந்த மதம் வரையறுக்கிறதுனால அவருக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், ஊரில் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் அவர் எப்படி நடத்தப்படுறார் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாட்டி நமக்கு சொல்லப்பட்ட மாதிரி அம்பேத்கர் வந்து ரொம்ப ஏழையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இல்லை. அவர் வந்து நல்லாவே ரிச்சான, அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் கேஷியர் அப்படின்னா அவங்களோட குடும்பத்தோட பொருளாதார சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். அப்போது அவங்களுக்கு வந்து அவங்க ஊரில் வந்து சலவைக்காரங்கள் வாஷர்மேன் வந்து இருப்பாங்க. அப்போ இவங்களோட உடைகள்லாம் வந்து யார் துவைப்பா அப்படின்னு கேட்டால் அதை வந்து அவர் எழுதியிருப்பார், என்னோட அக்காக்கள் தான் வந்து துவைப்பாங்க. நாட் தட் எங்ககிட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுனால இல்லை, இன்ஸ்டெட் அவங்க வந்து எங்களோட உடைகளை வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தொடக்கூட மாட்டாங்க, அவங்க வந்து வாஷ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் இப்படி வாஷ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த முடி வெட்டுறது இருக்குல்ல, முடி திருத்துறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அது மாறி இருக்கு இல்லையா. அப்போ வந்து யார் முடியெல்லாம் வெட்டி விடுவா, யார் சவரம்லாம் பண்ணி விடுவா அப்படின்னா அதே அக்காக்கள் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்ககிட்ட காசு இல்லாமல் இல்லை. ஆனால்
அந்த முடி திருத்துற அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு வரையறுக்கப்பட்டதுனால இவங்கள வந்து தொடவோ இல்லாட்டி அவங்களோட முடி வெட்டி விடுறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சோஷியல் ப்ராக்டிஸ் இருக்கிறது வந்து எனக்கு தெரியும். ஆனால் நான் ரொம்பவே வந்து இப்படி இவ்வளோ தீண்டத்தகாததுங்கிறது இப்படியான ஒரு விஷயமாக இருக்குது, ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக இருக்குது அப்படிங்கிறது உணர்றதுக்கு வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு அவர் ஒரு 9 வயசாக அவருக்கு இருக்கிறப்போ ஒரு ரயில் பயணம் போக வேண்டிய ஒரு சூழல். அங்கே தான் அந்த சாதியோட அப்படி தீண்டத்தகாதவர்கள் நடத்தப்படுற விதத்தோட உச்சத்தை வந்து அவர் உணர்றாரு. அந்த கதையை வந்து அந்த நிகழ்வு வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அம்பேத்கர் அவர்களுடைய தந்தை, அவர் வந்து ஏற்கனவே சொன்னல கேஷியர், அவர் வந்து கொரேகான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காரு. அம்பேத்கருடைய குடும்பம் வந்து இன்னொரு இடத்துல இருக்காங்க, சத்தாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க அப்பா கேஷியர்னால அவருக்கு வந்து பெருசாக லீவ்லாம் கிடைக்காது, அதனால் அவர் இங்கே வர முடியாத ஒரு சூழல். அப்போ வந்து அவர் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து லெட்டர் போடுறாங்க, சம்மர் ஹாலிடேஸை வந்து என் கூட வந்து கழியுங்க, என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த சம்பவம் நடக்கிறப்ப வந்து அம்பேத்கருடைய தாயார் வந்து உயிரோட இல்லை. அவரும் அவங்க அண்ணா, அக்கா, மற்ற தம்பிகள் இவங்க எல்லாமே வந்து இவங்களோட அத்தையோட அரவணைப்பில் தான் இந்த ஊரில் சத்தாரா அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்பாகிட்டேருந்து அந்த லெட்டர் வந்து வருது. அப்போது அவங்களும் உற்சாகமாக கிளம்பி போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்பாவுக்கும் அது தொடர்பாக நாங்கள் இந்த அன்னைக்கு டேட்டில் வரோம் அப்படிங்கிறத வந்து எழுதிடுறாங்க. அப்பா ஏற்கனவே சொல்லியிருப்பார், நான் என்னோடய பிஏ வந்து அவரை வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன், ஒன்றா நான் வரேன் இல்லாட்டி என்னோடய பிஏ வந்து வருவார், உங்களை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பிக்கப் பண்ணிப்பார், நீங்கள் இறங்க வேண்டிய அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் கரெக்டாக இறங்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த கடிதத்தில் எழுதியிருப்பார். இவங்களும் வர டேட் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக கிளம்பி வந்து போயிடுவாங்க. நல்லா இங்கிலீஷ்மேன் ட்ரெஸ்ஸு, அதாவது அந்த நல்ல உடை, சட்டையெல்லாம் போட்டுட்டு நல்ல தங்க நகைகள்லாம் அணிஞ்சிட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க. அப்புறம் கடைசியில் அவங்க வந்து இறங்க வேண்டிய அந்த ட்ரெயின்குள்ளே அந்த உரையாடல், அந்த லெமனேடு வாங்கினது அதை பற்றிலாம் எழுதியிருப்பார். அப்போ கடைசியில் வந்து அவங்க இறங்க வேண்டிய அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க அப்பாவோ இல்லாட்டி அவரோட பிஏஓ அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அப்படி யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க, அங்கே யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்களோட வந்து மற்றவங்க எல்லாமே வந்து அவங்களோட வேலையை பார்த்து கிளம்பியிருப்பாங்க. இந்த சின்னஞ்சிறு அந்த சிறுவர்கள் இருக்காங்களே, அவங்க 4 பேர் மட்டும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க, உங்களோட டிக்கெட்ஸ்லாம் காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் எங்கேயும் போகாமல் ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்கள வந்து கேட்பாங்க. அப்போ தான் இவங்க வந்து சொல்லுவாங்க, எங்களோட அப்பா அவரோட வேலையாளுக்காக நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் கூட வரலை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுவாங்க. அப்படி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களோட நடை, உடை, பாவனை இதெல்லாம் பார்த்தவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு பிராமண குழந்தைகள், உயர் வகுப்பை சார்ந்த குழந்தைகள் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க அப்படின்றதான் அம்பேத்கர் இங்கே வந்து எழுதுவார். இங்கே தீண்டத்தகாத குழந்தைகள் அப்படிங்கிறத யாராலையுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறதையும் அவர் எழுதுறாரு. அப்படி நினச்சிட்டுனா இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ரொம்ப பரிதாபப்பட்ட, ஐயோ எதுக்கு நிற்கிறாங்க இந்த ஒரு உயர் பிராமண வகுப்பை சேர்ந்த குழந்தைகள் அப்படிங்கிற அக்கறையில் தான் அவரை வந்து கேட்பார். அப்படி சொல்லி ரொம்ப முக்கியமாக எழுதுறாரு, இந்துக்களின் பொதுவான வழக்கத்திற்கு ஏற்ப நாங்கள் எந்த சாதியினர் அப்படிங்கிறது தான் அவருடைய அடுத்த கேள்வியாக இருந்தது. எந்த ஜாதி அப்படின்னு கேட்டோடனே எந்த விதமான ஒரு முன் யோசனையுமே இன்றி நாங்கள் மகர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவார். மகர் அப்படிங்கிறது ஒரு காஸ்ட் குரூப்பு, அதாவது பம்பாய் மாகாணத்தில், அந்த பம்பாயில் ஒரு தீண்டத்தகாத வகுப்பை சார்ந்த ஒரு காஸ்ட் தான் இந்த மகர் அப்படிங்கிறது. உடனடியாக அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட ரியாக்ஷன் வந்து அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. அவரோட முகத்தில் ஒரு பெரும் அருவருப்பு தோணுனதை நாங்கள் கவனித்தோம் அப்படின்னு எழுதிட்டு, ஸ்டேஷன் மாஸ்டர் அடுத்து ஏதாச்சும் பேசியிருக்கணும்ல, ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல, அவரோட ஃபேஸை தாண்டி அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உள்ளே போயிடுவார். ஒரு வினோதமான அருவருப்பான உணர்வை வந்து காட்டிடுறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரோட அறைக்கு போயிடுறாரு. நாங்கள் வந்து நின்ன இடத்துலையே நின்றுட்டு இருந்தோம். அப்போது அந்த தருணம் இருக்குல்ல, அங்கே நாங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்பவே கலங்கி போயிருந்தோம். ஊருக்கு அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்றப்போ எழுந்த அந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் இப்போ அறவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஒரு அரை மணி நேரமாக அங்கேயே தான் நிற்கிறாங்க.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சின்ன பசங்க, அப்பாவோட இடத்துக்கு ரீச் ஆகணும், இல்லாட்டி திரும்பி ஊருக்கு போகிறதுனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறாங்க, நிற்கிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த மாஸ்டர் வந்து திரும்ப வராரு. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. இவங்க சொல்கிறாங்க, மாட்டு வண்டியை எடுத்துட்டு நாங்கள் குரேகான் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வெகு தொலைவு அப்படி இல்லை அப்படின்னா கூட நாங்கள் பொடி நடையாக கூட போகிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் எவ்வளோ தூரம்னு தெரியல அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது என்னென்னா, இவங்க வந்து வெறுமனே ட்ராவலர்ஸ் மட்டும் கிடையாது. அவங்க வந்து ஒரு அன்டச்சபிளும் கூட. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து இவங்க வந்து மகர் சாதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இல்லையா? சொன்ன உடனேயே அடுத்த 10-15 நிமிஷத்தில் மகர் சாதியை சேர்ந்த குழந்தைகள், தீண்டத்தகாத குழந்தைகள் இங்கே ஸ்டேஷனில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது, அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் ஹையரார்க்கியில் டாப்பில் இருக்காரு அப்படின்னா, கீழே அந்த டிரைவர் வயல் இந்த மாட்டு வண்டி வச்சுருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த செய்தி வந்து பரவிடுது. அப்போ வந்து மாட்டு வண்டி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அந்த மாட்டு வண்டி ஓட்டுநர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தீண்டத்தகாத வகுப்பை சேர்ந்த பயணிகளை ஏற்றி ஒரு தீட்டு படுறதுக்கோ இல்லாட்டி அவங்களோட தரத்தை தாழ்த்திக்கிறக்கோ தயாராக இல்லை. ஆனால் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2 மடங்கு கூட நாங்கள் வாடகை எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது பணத்தால் கைகூடுற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே புரிஞ்சு போயிடுது. அப்போ வந்து ஸ்டேஷன் மாஸ்டரும் ட்ரை பண்ணுறார், என்ன செய்வது அப்படிங்கிறது புரியாமல் நின்று கொண்டிருந்தார். அப்புறம் திடீர்னு அவரோட மண்டைக்குள்ளே ஒரு பொறி தட்டியது. அவர் எங்களை நோக்கி, உங்களால் வண்டி ஓட்ட முடியுமா, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. எங்களோட கஷ்டத்தை களையிற தீர்வு ஒன்றா அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு மகிழ்ச்சியில், ஆமாம் எங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சத்தமாகவே சொன்னோம் அப்படின்னோடனே, இவங்கள் சார்பாக அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாட்டு வண்டிக்காரங்க கிட்ட போய் சொல்கிறார், இப்படி 2 மடங்கு கட்டணம் தர தயாராக இருக்காங்க, அவங்களே வண்டியும் ஓட்டிப்பாங்க, நீங்கள் வந்து பொடி நடையாக அவங்க பின்னாடி நடந்து போனால் போதும் அந்த வண்டிக்கு பின்னாடி, ஏன்னா நீங்கள் தீட்டுப்படவும் தேவையில்லை, அதே நேரத்தில் தரம் தாழ்ந்து போகவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து அவங்க என்னென்னா, அவங்களுக்கு தீட்டு ஏற்படாது, 2 மடங்கு லாபமும் தரும் அப்படின்னோடனே அந்த மாட்டு வண்டிக்காரங்க ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. ஒருத்தரை வந்து நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறக்குள்ளே ஈவினிங் மாலை 6:30 மணி ஆகிடும். அவங்க வந்து தொடர்வண்டி நிலையம் அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் வருவாங்க, மாட்டு வண்டியில் ஏறிடுவாங்க. எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோன்னா, அவர் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலெல்லாம் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போவாங்க. அந்த மாட்டு வண்டிக்காரர் வந்து பின்னாடி நடந்து வருவார். இவங்க வந்து 4 பேரும் ஒருத்தர் வண்டி ஓட்ட, 10 பசங்க வந்து அந்த வண்டியில் உட்காந்துட்டு போவாங்க. அப்படி போகிறப்போ கொஞ்சம் தூரம் போன பிறகு வந்து அந்த மாட்டு வண்டிக்காரர் வந்து ஒரு ஆறு இருக்கிற ஒரு பகுதியை காட்டுவார். ஆறுனா வந்து அது ஒரு ட்ரையான ஒரு ஆறு, அங்கங்கே வந்து குட்டை மாதிரி தண்ணி வந்து தேங்கி இருக்கும். நீங்கள் வந்து இங்கேயே டின்னரை முடிச்சுக்கோங்க, இரவு உணவு முடிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். அதே மாதிரி எனக்கு ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நான் பக்கத்தில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு வந்து அவர் கிளம்பி போயிடுவார். இவங்க வந்து இறங்கின இடம் இருக்குல்ல, அங்கே வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணி வேணும் இல்லையா, கை கழுவோ இல்லாட்டி குடிக்கவோ தண்ணி வேணும். ஆனால் அந்த அந்த குட்டைங்கிறது எப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்து அப்படின்னா, அந்த ஆடு மாடு இதுங்களோட மூத்திரமும் சாணமும் கலந்த ஒரு தண்ணியாகத்தான் இருக்குது. அது வந்து எந்த வகையிலையும் குடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு தண்ணியாக இல்லை. அந்த குட்டையோட நீர் அப்படிங்கிறது வந்து மனிதர்களின் பயன்பாட்டுக்கு ஏதுவானதாக இல்லை. அந்த துர்நாற்றம் வந்து அதனை குடிக்காமல் தடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட்டதை வந்து அப்படியே பாதியிலேயே வந்து மூடி வச்சுட்டு அந்த வண்டியோட்டியின் வருகைக்காக அவங்க வந்து காத்திருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் வருவாங்க. அப்படியே வண்டியில் ஏறி ட்ராவல் கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த வாகன ஓட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு வண்டியில் வந்து ஏறி அவர் வந்து வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிடுவார். நான் இந்த இடத்த என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு கடுமையான ஒரு இருள். அப்போது தெருவிளக்கெல்லாம் இல்லை இல்லையா, அவங்க கடுமையான இருளுக்குள்ளே இந்த காட்டுப்பாதையின் வழியாக பயணித்து போகும்போது அவரை வந்து யாரும் அங்கே வந்து கவனிக்க மாட்டாங்க. இப்படியான பசங்களை ஏற்றிட்டு போறியே அப்படிங்கிறத யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து அவருக்கு வந்து
கடுமையான கால் வலி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் வந்து பின்னாடி வந்து இதெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவர் வந்து போய் அவரே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவார். ஆனால் நெவர் எண்டிங்காக போய்கிட்டே இருக்கும் இந்த ட்ராவல். எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டால் இதோ வந்துடும், இந்த 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நெவர் எண்டிங்காக போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. இடையில பார்த்தா ஒரு சுங்க கட்டணம் வசூலிக்கிற ஒரு பகுதி வரும். அங்கே மட்டும்தான் லைட் இருக்கும். அங்கே தூரமாக பார்த்தோம்னா அந்த லைட் வந்து அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து அவர் வந்து சொல்லுவார், இரவு வந்து அங்கேயே நம்ம தங்கிட்டு போயிடலாம், காலையில் கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். இந்த குழந்தைங்களும் வந்து அதுக்கு சம்மதிப்பாங்க. ஆனால் இந்த போகிற வழியில் வந்து அவங்க ஏற்கனவே நைட் ரொம்ப குறைவான உணவு தானே சாப்பிட்ருக்காங்க தண்ணி இல்லாததுனால. அதனால் அவங்களுக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிடும். இதை பற்றி வாகன ஓட்டி அந்த வண்டி ஓட்டிக்கிட்ட தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த குழந்தைகள் கேட்ட உடனே வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவர் ஒரு இந்து, அந்த சுங்க கட்டணம் வசூலிக்கிறவர் வந்து ஒரு இந்து, அவர்கிட்ட நாங்கள் மகர்கள் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கான தண்ணியை கொடுப்பாரா அப்படிங்கிறது வந்து ஐம் நாட் வெரி ஷியோர். இன்ஸ்டெட் நீங்கள் அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து முகமதியர்கள், முஸ்லீம்கள் அப்படின்னு வந்து சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, உங்கள் ட்ரை யுவர் லக் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. வந்து அடுத்த கேள்வி தண்ணி வேணும்னு கேட்ட உடனே அவர் என்ன கேட்பார் அப்படின்னா, நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்பாரு. இவங்க வந்து நாங்கள் முசல்மான்கள் அப்படின்னு வந்து அம்பேத்கர் அவர்கள் பதிலளிப்பார். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு டாக்டிக் வேறு அங்கே கண்டுபிடிப்பார். நாங்கள் வந்து முசல்மான்கள் அப்படின்னோடனே அவங்க உருது பேசுவாங்க இல்லையா, அப்போது அவங்களோட உடை வந்து ரொம்ப மேட்டிமையாக இருக்குது, நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து முசல்மான்கள்ன்றதை எப்படி அவருக்கு சரியாக கன்வே பண்ணுறது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு உருது மொழியில் வந்து அவர் சொல்லுவார். அவருக்கு எந்த சந்தேகமும் வராத விதத்தில். அவர்கிட்ட அம்பேத்கருடைய வித்தை அப்படிங்கிறது பலிக்கலை, அவரும் வந்து இழிவாகத்தான் நடத்தினார் அப்படிங்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதாவது அவர் எப்படி சொன்னவார் அப்படின்னா, ரொம்ப சிறுவர்கள் தானே, அவங்க தண்ணி கேட்டால் கூட அவங்க வந்து எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, உனக்கு யார் இங்கே தண்ணி வச்சுருக்கா, தண்ணி வச்சுட்டு இங்கே காத்திருக்காங்களா, போய் அந்த மலை மேலே தண்ணி இருக்கும், வேணா போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறத ஒரு பதிலாக வந்து சொல்லிடுவார். இவர் திரும்ப வந்து அண்ணன்ட்ட அவரோட பதில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இந்த அண்ணன்ட்ட சொல்லுவார். அப்போ வந்து அம்பேத்கர் சொல்லுவார், என் அண்ணன் எப்படி உணர்ந்தான் என்று எனக்கு தெரியாது, அவன் என்னை படுத்துறங்க மட்டும் சொன்னான். இப்போ 9 வயசு அம்பேத்கருக்கு இந்த மனசு இப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஹியூமிலியேட்டடாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, அவரோட அண்ணன் சீனியர் இல்லையா, அவருக்கு இன்னும் பேடாக தான் ஃபீல் ஆகியிருக்கும். இதில் மெயினாக என்னென்னா, அவங்க அவ்வளோ தூரம் பயணிச்சு வந்திருக்காங்க, டயர்டாக இருக்காங்க, சாப்பாடு இவங்ககிட்ட இருக்குது, பசி வந்து அவ்வளோ வயிற்று கிள்ளுது, சாப்பாடு இருக்குது, ஆனாலும் அவங்களால சாப்பிட முடியல. ஏன்னா தண்ணி வந்து அவங்களுக்கு கிடைக்கல இல்லையா. அதனால் அந்த இன்ஸ்டன்ட் அப்புறம் அப்படி படுத்து தூங்கிடுறாங்க, பசியோடையே அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கே அவர் கிளம்பலாம் அப்படின்னு அந்த வண்டி ஓட்டி சொல்லிடுவார். இவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 8 மணிக்கு தான் கிளம்பி போவாங்க. அப்புறம் சம்ஹவ் அந்த வண்டி ஓட்டிகிட்ட சொல்லிவிட்டு அப்புறமா போய் அவங்க அப்பா இருக்கிற அந்த குரேகான் அப்படிங்கிற பகுதிக்கு போய் ரீச் ஆகிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவுக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருக்கும். அவர் வந்து கேட்பார், ஏன் நீங்கள் வர்றது சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நாங்கள் லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொன்னோடனே கடைசியில் தான் வந்து அம்பேத்கருடைய அப்பா அவர்களுக்கே வந்து புரியும், இப்படி வந்து இவரோட பிஏ தான் வந்து இதை பற்றி இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, இது வந்து அவரோட மிஸ்டேக் அப்படிங்கிறதோட இந்த அவருடைய நிகழ்வு அப்படிங்கிறது முடியும். இந்த சம்பவத்துக்கு என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது. இது நடக்கிறப்ப எனக்கு 9 வயசு தான். ஆனால் இது என் வாழ்க்கையில் ஒரு ஆறாத வடுவாக இருந்துடுச்சு, நிலைச்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வர தீண்டாமையை நான் இயல்பாக எடுத்துக்கிறேன். அந்த முடி வெட்டுறது, துணியை வந்து சலவைக்காரர்கள் துவைச்சி கொடுக்காதது, இதெல்லாம் வந்து தீண்டாமையை நான் எப்படி இயல்பாக எடுத்துக்கொண்டதை போல தீண்டத்தக்கோரும் தீண்டத்தகாதோரும் எடுத்துக்கொள்கின்றனர். யாரும் சரி, காஸ்ட் இண்டூஸும் சரி, இவங்களும் சரி, அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், அவங்க அப்படி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்க கூடாது, தண்ணி அவங்ககிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம் இந்த தீண்டாமை வந்து ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் குறிப்பிட்றாரு. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, அவர் பள்ளிக்கு போகிறார்ல, அந்த சிறுவனாக இருக்கிற பள்ளிக்கு போகிறப்போ அவர் வந்து மற்ற மாணவர்கள்லாம் ஒரு இடத்துல உட்கார்றாங்க அப்படின்னா அம்பேத்கருக்கு வந்து ஒரு தனி இடம், ஒரு சாக்கு பையை போட்டு அவர் அந்த வகுப்பறையில் கடைசியாக தான் உட்காரணும். அப்புறம் அதே மாதிரி அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கான அந்த இது வச்சுருப்பாங்கல்ல, குடம் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே
அவங்க டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் தண்ணி குடிச்சுக்கலாமா அப்படின்னு போய் கேட்டுட்டு அந்த உயர் சாதி வகுப்பை சார்ந்தவங்கள்லாம் அந்த மாணவர்கள்லாம் ஜஸ்ட் அப்படி குடிச்சா போதும். ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு தீண்டத்தகாத வகுப்பை சார்ந்தவர்களுக்கு அந்த பள்ளியில் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அவருக்கு வந்து டீச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறது மட்டும் இல்லை, இந்த தீண்டத்தகாத மாணவர்களுக்காக அந்த தண்ணியை அந்த மோந்து கொடுக்கறதுக்காகவே தனி ஒரு சிப்பந்தியை கூட அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அவங்க வந்து தண்ணி எடுத்து இவங்க கையில் கொடுத்தா மட்டும்தான் இவங்க குடிக்க முடியும். ஏன்னா இவங்க வந்து அந்த குவளையை தொட்டாங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் தீட்டுப்பட்டுருமா. அதனால் வந்து அந்த சிப்பந்தி கொடுத்தால் உண்டு, அப்படி இல்லைன்னா நான் தாகத்தோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு அம்பேத்கர். இப்படியான தீண்டத்தகாதவர்கள் என்னென்ன கொடுமைகளை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத வந்து அம்பேத்கரோட வாழ்க்கை நிகழ்வாக வந்து இந்த புத்தகம் வந்து சொல்லுது. ஃபூகோ போன்ற அறிஞர்கள்லாம் வந்து குறிப்பிடுவாங்க, இந்த சோஷியல் டாமினேஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி பேடாக நடத்துறது, அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறது அப்படிங்கிறது எவ்ரிடே நம்ம புழங்குற இடங்கள் இருக்குல்ல, குளங்களோ ஒரு பப்ளிக் ஸ்பேசஸோ, இதன் மூலமாக தான் வந்து அவங்க வந்து அவங்களோட பவரை நிறுத்திக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு தீண்டத்தகாத வகுப்பை சார்ந்த தலித் சமூகத்தினருக்கு அவங்க வந்து ஒரு பொது குளத்தை பயன்படுத்த முடியாது. அதுக்கு தான் வந்து மகத் சத்தியாகிரகாலாம் வந்து அம்பேத்கர் அவர்கள் நடத்தியது ஒரு மாபெரும் இதுவாக போராட்டமாக வெடித்து அதன் பிறகு ஏற்பட்ட தாக்கங்கள் எல்லாமே இருக்குது. அப்படி வந்து இந்த வாட்டர் பாடிஸ் உட்பட பொதுவான இடங்கள் மூலமாக வந்து ப்ராக்டிசஸ் மூலமாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்களே, அப்படி தான் இவங்க வந்து பவர் சென்டராக பவரை நிலைநிறுத்துறது, ஆதிக்கத்தை வந்து அவங்க மேலே செலுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு. இந்த புத்தகம் வெயிட்டிங் ஃபார் விசா வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி, அங்கே தான் அம்பேத்கர் அவர்கள் படித்தார். கொலம்பியா யூனிவர்சிட்டியோட பாட திட்டத்தில் இந்த புத்தகம் இருக்குது. இந்தியாவில் எத்தனை பேருக்கு இந்த புத்தகம், தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் அறிமுகமாகி இருக்குது அப்படின்னு தெரியல. ஃபாரினர்ஸ் வந்து இந்த புத்தகம் வந்து இந்தியாவோட சாதிய சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகமாக அங்கே வந்து வாசிக்கிறாங்க. இது வந்து முதல் நிகழ்வு. அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. அது இன்னும் கொடூரமாக தான் இருந்தது. அவர் கொலம்பியா மாதிரியான யூனிவர்சிட்டியில் படித்து இந்தியாவுக்கு வந்த பிறகும் வந்து அவர் தங்கறதுக்கான ஒரு கிடைக்காது. பொது இடத்துல போய் ஒரு முகத்தை கூட வாஷ் பண்ணிட முடியாது. இப்படியான பல கொடுமைகள் வந்து நடந்திருக்கு. அதை பற்றிலாம் நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம். அதுக்கு முன்பாக உங்களுக்கு வந்து இந்த புத்தகம் பிடிச்சிருந்தது, நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்த என்ன புத்தகங்கள் பற்றி பேசணும், இந்த புத்தகத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பப்படுறேன், அந்த புத்தகம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.